இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அன்னை மரியாள் அரசி என்ற ஒரு பெரும் விழாவினை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் அரசி என்ற விழாவை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் திருத்தந்தை பயஸ் 12ஆம் பயஸ் என்பவர். ஆக அன்னை மரியாள் அரசி என்ற சொல்லை நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது, இந்த உலக அரசர்கள் அரசி எப்படி இருப்பார்கள்? பொதுவாக இந்த உலகை ஆளுகின்ற மனிதர்கள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தி ஆட்சி செய்ய நினைப்பார்கள். இதை நாம் பல நூற்றாண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு அரசு அமைப்பிலும் அல்லது அரசாட்சியிலும் மக்கள் துன்புறாமல் இருந்ததில்லை. அரசர்கள் மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இதனால் மக்கள் பலவிதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் ஆட்படுகின்றார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. இதற்கு இன்றைக்கு நாமும் விதிவிலக்கு அல்ல. காரணம், மேல்மட்டத்தில் அரசில் இருக்கின்றவர்கள் மக்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, மக்களுக்கு நலன் பயக்குதோ இல்லையோ, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ண முற்படுறாங்க. இதனால் மக்கள் பாதிப்படைகிறாங்க என்ற ஒரு அடிப்படை உணர்வு பெற்ற நிலையில் இருக்கின்ற அரசுகளை தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல். ஆனால் இதற்கு வித்தியாசமாக இருப்பதுதான் அன்னை மரியாள். ஆக அன்னை மரியாளுடைய அரசி அல்லது அரசு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு சில வார்த்தைகளை மையப்படுத்தலாம். அன்பு, பணிவிடை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், இவைகளை மையப்படுத்துகின்றது தான் அன்னை மரியாளுடைய அரசாட்சி அல்லது அரசி என்று சொல்லுவது. ஏனென்றால் அன்னை மரியாளுடைய தலையில் அந்த கிரீடம் அணியப்பட்டு இருக்கிறது, அரசி என்ற கிரீடம் அணியப்பட்டு இருக்கிறது என்றால் அவள் தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர் மீது சுமத்துவதால் அல்ல, மாறாக அன்பை மற்றவர் மீது காண்பிப்பதால். அதற்கு அன்பு என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டு கானா ஒரு திருமணத்தை எடுத்து பார்க்கலாம். திருமண பந்தியிலே எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். ஏன் அந்த திருமணத்தை நடத்தியவர்களுக்கு கூட அங்கு திராட்சரசம் தீர்வது தெரியவில்லை. ஆனால் அதற்கு முன்பே அதை அறிந்து மற்றவர்கள் அல்லது அங்கு வந்தவர்கள் யாரும் துன்புற்று விடக்கூடாது என்பதற்காக முன்னின்று அந்த பிரச்சனையிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுகின்றார். இயேசு வைத்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர். இரண்டாவதாக பணிவிடை புரியக்கூடியவர். வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொல்லுகின்றார், எலிசபெத் அம்மா கருவுற்று இருக்கின்றார். எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் நடந்து பயணித்து செல்லுகின்றார். அந்த வயதான அந்த தாய்க்கு நான் பணிவிடை புரிய வேண்டும் என்று அங்கே சென்று உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக பார்க்கின்றோம். அடுத்தது தாழ்ச்சி. தன்னை கடவுளுடைய தாய் என்றோ எங்கேயுமே அவள் காட்டிக்கொள்ளவில்லை. நம்ம பொதுவாக யாராவது ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் அதிகாரத்தில் இருந்தாச்சுன்னா அல்லது ஒரு பதவியில் இருந்தாச்சுன்னா, நான் இன்னாருடைய பையன், நான் இன்னாருடைய மகள் என்று நாம் அவர்களை அடையாளம் காட்டி ஏதாவது அது வழியாக நமக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் இங்கே அன்னை மரியாள் இயேசுவை எங்கேயுமே முன்னிலைப்படுத்தவில்லை. நான் இயேசுடைய தாய் என்று அவள் அடையாளப்படுத்தவே இல்லை. தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றாள். அதாவது தன்னுடைய மகனினுடைய பெயரை சொல்லி நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. தான் இருக்கின்ற இடம் அடையாளம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருப்பேன். இதுதான் அதான் கீழ்ப்படிதலுடைய அடையாளம். அன்னை மரியாள் ஆம் என்ற வார்த்தையை ஆண்டவருக்கு சொல்லுகின்றார். அந்த ஆம் என்ற வார்த்தையை முழுமையாக வாழுகின்றார். இயேசுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருப்பது அன்னை மரியாள். ஆகவே அரசி என்ற அந்த வார்த்தை அவளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே அதை உணர்ந்தவர்களாக இந்த நாளை அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் அன்னை போன்று வாழவும் அன்னையின் வழியாக எங்களுக்கு தேவைய அருளாற்றலையும் மன அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் நிறைவாக தந்திருள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.